Cheers! ஜாலியாக குடிங்க நாளே. தினேஷ், தினேஷ் சொல்லுங்க சாமி. இப்போ தான் எழுச்சிக்கிறேன். ஆமாம் சாமி. சரி தம் போடுவோமா? சரி எடுத்து வை, பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். சிகரெட் எங்கடா? லைட்டரை வேற காணோம். என்னடா தேடுறா? லைட்டரை வேற காணோம். அங்கே தான் வச்சுருந்தேன். சரி நீ வேலையை பாரு. நீ என்னடா பண்ணுற? இன்னைக்கு தைப்பூசல்ல, அதான் முருகர் கும்பிட்டு இருக்கேன். சரி லைட் ரேடா நான் கேட்டேன். என்ன? தைப்பூசம்னு விநாயகரை கும்பிட்டுக்கிறான். அடா ஆமாம். சாமி போயிட்டு வந்துட்டுக்கிறீங்க. மாட்டேன் எங்கங்க? அவன் வேற உள்ள காமெடி பண்ணிருக்கான் சாமி. தைப்பூசன்ட்டு விநாயகரை கும்பிட்டுன்னு இருக்கான். வாப்பா. ஆமாங்க, லைட்டாக குளத்தனம் பண்ணிட்டேன். எல்லாம் பண்ணுறது தான். இந்தா போய் மிலிட்ரி மாஸ்டரையும் கூட்டின்னு வரியா? சரி மாஸ்டர், அப்படியே ஃபாதர் கூட்டின்னு வாங்க. என்ன என்னை விட்டு தம் போடுறீங்க? கரெக்டாக போடலாம் வா. போடலாமே. எல்லாரும் எங்கள் ஹஸ்பண்ட் ஆகிட்டுக்கிறீங்க. ஆமாம் ப்ரோ. இந்தா ப்ரோ. என்னெல்லாம் தனியாக வயசு விட்டுக்கிறீங்க. ஆமாம் ப்ரோ. நம்மளாலலாம் தனியாக அடிக்க முடியாது. வேணா மிலிட்ரியை கூப்பிட்டுங்க. சரி நான் போய் மிலிட்ரியை கூட்டின்னு வரேன். காலையிலேருந்து பார்த்து நிற்கிறேன், மிலிட்ரி இங்கே இல்லையே. யோ, மிலிட்ரி யாருன்னா பார்த்தீங்க? ஆளே காணோம். நான் தான் சொன்னேனே. ஆமாண்டா, நான் கூட காலையில் டீ கடை போகும்போது பார்த்தேன், அந்த ஆள் காணுமே. டேய் ஃபாதர் ஃபோன் அடிக்குது பாரு, எடு. மில்ட்டுங்க அப்பா கால் பண்ணுறாரு. என்னன்னு பாரு. அவர் அடிக்கடிக்கு அப்படி தாண்டா பண்ணுவார். என்ன மிலிட்ரி ட்ரை பண்ணே இருக்கேன், எடுக்கவே மாட்டுறாரு. நீ தான் ட்ரை பண்ண? பண்ணனே, இந்த ஆளுக்கு இதே வேலையாக போச்சு. என்ன அண்ணன் நம்பர்லேருந்து கால் வருது. லாஸ்ட் நம்பர் அது 35. மில்ட்ரி எங்கள் அப்பா நம்பர் அது. அவர் அதுக்கு நமக்கு பண்ணுறாரு. ஹலோ தம்பி, முகிலன் ரூம்மேட்டு தானப்பா? அங்கிள். ஆமாம் அங்கிள். சரி, முகிலன் எங்கப்பா? தெரில அங்கிள், இங்கே தான் இருந்தார். என்னப்பா வண்டியை எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஏதோ போலீஸ் கேஸுன்றாங்க, டங்கன் டிரைவ்ன்றாங்க. என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரூமில்? அங்கிள் அதெல்லாம் இருக்காது அங்கிள், இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தார். அப்போ ரூமில் குடிச்சிட்டு இருந்த வேலை தான் பார்த்துட்றீங்களா? ஜிஹெச்சில் சேர்த்துருக்கா சொல்லிருக்காங்க. நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஒழுங்கு மாதிரியாக வந்து சேருங்க. ஆனால் ஒன்று, என் பையனுக்கு எதாவது ஆச்சுன்னா நீங்கள் தான்டா பொறுப்பு. அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அங்கிள். யோ, மிலிட்ரியோட அப்பா ஃபோன் பண்ணி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஜிஹெச் வாங்க, அது இதுன்னு ஏதோ சொல்கிறாரியா? எனக்கு ஒன்றும் புரியல, பயமா இருக்கியா? இதெல்லாம் பொய்யா இருக்க போதுங்க. இது ஆக்சிடென்ட்டா? என்னாச்சு? ஆமாங்க, இப்போ தான் ஃபோன் வந்துச்சு. எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குங்க. ஏங்க வேற யாருன்னா இருக்க போதுங்க, கரெக்டாக கேட்டிங்களா? இல்லைங்க, அவங்க அப்பா தான். இவருக்கும் கால் பண்ணியிருக்காரு. சரிங்க, தயவு செஞ்சு போய் பார்ப்போங்க. வாங்க எல்லாரும் போகலாம். ஏறா. என்ன சாமி இப்படியே போச்சு? என்னடா பண்ணுறது, அந்த ஆளை பார்க்கவே முடியும், இப்படி அடிபட்டு கிடக்குறான். அவங்க அப்பா வேற புலம்புறாரு. அந்த ஆளை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி இருக்குது சாமி. என்ன பண்ணுறது, போ ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம்.
சனியா எல்லாம் இதனால தான் வந்தது. சரி தா இது என்ன பண்ணுறேன் பாரு இப்போ. தினேஷ் தினேஷ் சாமி சொல்லுங்க. இப்போ தான் எழுச்சிக்கிறேன். ஆமாம் சாமி, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? சரி, மிலிட்ரி எங்க? மிலிட்ரி நான் இங்கே தான் இருக்கேன். என்னாச்சு? சரி சரக்கு போடுவோமா? சரக்கா? அதெல்லாம் வேணாம் சாமி நமக்கு. நல்ல வேலை, எல்லாம் கனவாக போச்சு.